அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் வாழ்வின் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நவம்பர் மாதம் 26ஆம் தேதி, அதாவது தமிழுக்கு கார்த்திகை மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை, சஷ்டி திதி, திருவோண நட்சத்திரம். அப்போ சந்திராஷ்டமம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உரியது. ராகுகாலம் மத்தியானம் 12லிருந்து 1:30 வரை, யமகண்டம் காலையில் 7:30லிருந்து 9 வரை, நல்ல நேரம் காலையில் 9:15லிருந்து 10:15 வரை, 12:45லிருந்து அதாவது 10:30லிருந்து 11:15 வரை, 4:45லிருந்து 5:45 வரை. இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டிய உடை நிறம் பச்சை கலர் சட்டு போடுவது நன்மை பயக்கும். தவிர்க்க வேண்டியது ரெட் கலர். நீங்கள் இன்றைக்கி காலையில் சாப்பிட வேண்டியது கர்ட் ரைஸ் சாப்பிட்டு கொள்ளலாம். இப்போது நம்ம ஜோதிட பாடத்தில் உத்திராட நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம். உத்திராட நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்க புத்திர புத்திரிகளால் பூரிப்படைபவர், சந்தோஷம் அடைவர். அவங்க குழந்தைகள் நல்லபடியாக அவங்களோட படிப்பு, முன்னேற்றம், வேலை வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு சந்தோஷத்தை, மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கும். குடி, சூது, போட்டி பந்தயம், இந்த மாதிரிப்பட்ட தொடர்புகள், வேண்டாத தொடர்புகள் உடையவராக இருப்பார். கருத்துக்கு உகந்த காரிகையை மணந்து இனிதே இல்லறம் நடத்துவார். அப்போது நல்ல மனசுக்கு உகந்த மாது அவருக்கு வாழ்க்கை துணையாக வரும். கணிதம், கம்ப்யூட்டர், தொலைபேசி, வானொலி, தொலைக்காட்சி, செய்தித்துறை, எழுத்தாற்றல், புத்தக வெளியீடு, விளம்பரம், தூது, போக்குவரத்து, பலபொருள் வணிகம், அதாவது மளிகை கடை மாதிரி கிரானான்னு சொல்லுவாங்க இல்லையா, போன்ற தொழிலால் உயர்வடைவோராக இருப்பார். நண்பர்களே, இப்போ நம்ம ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசிபலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்குமானால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி பெரியவங்களோட சுப்பீரியர்ஸ் உங்களோட சந்திப்பும் அவர்களின் ஆதரவும் கிடைக்கின்றது. மனைவி மக்களிடம் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். அவர்களது மகிழ்ச்சி உங்களுக்கு மன நிம்மதியை, நிறைவை தருகின்றது. பொருள் வரத்து ஓரளவு நன்றாகவே இருக்கிறது. உறவினர்கள், நண்பர்கள் மூலம் எதிர்பாராத உதவி கிடைக்கிறது. மகிழ்ச்சியாக பொழுதை போக்குவது கிடைக்கின்றது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங், லாட்ரி ஆகியவற்றில் நல்ல பலன் கிடைக்கும். அடுத்து ரிஷபராசி. வயிற்று கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது. வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி சேருகின்றது. பொருள் இழப்பு, பணத்தட்டுப்பாடு உண்டாகிறது. எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளாவிட்டால் கெட்ட பெயர், கௌரவ குறைவு ஏற்படக்கூடும். அடுத்து மிதுன ராசி. இன்றைக்கி சந்திராஷ்டம தினம். ஸோ புது முயற்சிகளில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. வீணாக கெட்ட பெயர் ஏற்படும். உடல்நலம் கூட பாதிக்கப்படக்கூடும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் மனம் பதட்டப்படுகிறது. மனைவி மக்களால் கூட சச்சரவு உண்டாகலாம். அடுத்து கடகராசி. கடகராசிக்காரர்களுக்கு இன்று ஓரளவு பொருள் சேர்க்கை உண்டாகிறது. மனைவியால் மகிழ்ச்சி உண்டாகிறது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் லாபம். அடுத்தால் எப்படின்னு கேட்டிங்கன்னா, காதலியுடன் பிக்னிக் அல்லது ஷார்ட் டூர் சென்று வர திட்டமிடுகிறீர்கள். பிரயாணங்களினால் நல்ல பலன் கிடைக்கிறது. வழக்குகளில் கூட நல்ல முடிவே கிடைக்கின்றது. அடுத்து சிம்மராசி. சிம்மராசிக்கு இன்றைய பொழுது இன்பமாக கழிந்து விடுகிறது. செலவுகள் கட்டுக்கு அடங்கியே இருக்கின்றன. பொருளாதார துறையில் முன்னேற்றமே உண்டாகிறது. சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் மன மகிழ்ச்சிக்கான நிகழ்வுகளே அமைகின்றன. புது நண்பர்கள் வாய்க்கின்றார்கள். ஆடல், பாடல்,
டிவி பார்ப்பது என்ன, பொழுது மகிழ்ச்சியாக கழிகிறது. அடுத்து கன்னிராசி. மக்கள் மூலம் பொருள் வரவு உண்டாகிறது. நட்பு காதலாக மாறுகிறது. காரணமில்லாத ஒரு மனக்கவலை உண்டாகிறது. பொருள் நஷ்டமும் வீண் வரையும் உண்டாகின்றன. ஆயினும் மனைவி மக்கள் மகிழ்ச்சி ஏற்படும் வண்ணம் நடந்து கொள்கிறார்கள். அவர்களால் பணத்தட்டுப்பாடு கூட குறைகின்றது. அடுத்து துளாராசி. துளாராசிக்கு இன்றைய பொழுது மாணவர்களுக்கு கல்வியில் மனம் பூரணமாக ஈடுபடுகிறது. நோய்கள் அகன்று உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது. பொருளாதார துறையில் கூட முன்னேற்றமே ஏற்படுகின்றது. மனைவி மக்கள் உதவிகரமாக இருக்கிறார்கள். வீடு, நிலம், வாகனம், மனை போன்றவை வாங்கவும் விற்கவும் நல்ல பலன் கிடைக்கும். முன்னேற்றத்திற்கான வழிவகைகள் கண்ணுக்கு புலப்படுகின்றன. அடுத்து விருச்சிகம். சிறு பிரயாணமும் அதன் மூலம் நல்ல பலனும் கிடைக்கின்றன. நண்பர்கள், சகோதரர்கள் உதவியாக இருக்கின்றனர். பொருள் வரத்து நன்றாகவே இருக்கிறது. ஆடை அணிகள் சேர்கின்றன. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கிறது. பார்ட்டி, பிக்னிக் போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கின்றீர்கள். அடுத்து தனுசு ராசி. குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கின்றன. வீம்புக்காக அதிக பணத்தை செலவு செய்கின்றீர்கள். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் ஈடுபட வேண்டாம். வீட்டிலும் சரி வெளியிலும் சரி புகழ், மனமகிழ்ச்சி ஆகியவை உண்டாகக்கூடும். அடுத்து மகர ராசி. மனோதைரியம் அதிகரிக்கின்றது. இளைய சகோதரர், நண்பர்களிடம் இருந்து உதவியும் ஆதரவும் கிடைக்கின்றது. தான தர்மம், தெய்வ பக்தி ஆகியவற்றில் நாட்டம் உண்டாகிறது. காதல்களுக்கு காதல் மும்முரமாக வளர்ந்து வருகிறது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். அடுத்து கும்பராசி. பண இழப்பு, சிறு விபத்து, மற்றவர்களால் அவங்கள்ட்ட அவமானப்படுவது போன்ற உணர்வு முதலியவை நிகழும். ஆனால் மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோரின் உதவியும் ஆதரவும் கிடைக்கும். வழக்குகளில் முடிவுகள் திருப்திகரமாக இருக்காது. கடன் தொல்லைகள் கட்டுக்கு அடங்கியே இருக்கின்றது. அடுத்து மீனராசி. பணவரவு ஓகே, நன்றாகவே இருக்கின்றது. நண்பர்கள் உதவி செய்பவர்களாக இருக்கின்றார்கள். மேலதிகாரிகள் அவர்களோட ஆதரவும் வழிகாட்டுதலும் கிடைக்கின்றது. கணவன் மனைவி உறவு கூட மகிழ்ச்சிகரமாகவே இருக்கின்றது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றின் மூலம் நல்ல லாபம் கிடைக்கின்றது. வெளியூர் பிரயாணங்களினால் நல்ல பலன் உண்டு. கல்வி கேள்விகளில் மனம் ஈடுபடுகிறது. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம்.